எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் முன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு உதவி செய்வாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கு. பாலியல் ஒழுங்குகளை பற்றி விபசனா கலாச்சாரத்திலே சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அதுல அடிப்படையா நிறைய டீச்சர்ஸ் இந்த ட்ரெடிஷன்ல நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க. அதுல சில முக்கியமான பதில்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பாலியல் ஒழுக்கம் என்பதை விபாசனாவினுடைய கோணத்துல பார்க்கக்கூடிய தன்மை என்பது நமக்கு பல வாழ்வியல் ஒழுங்குகளுக்கு உதவ முடியும். அதுல ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒருவர் ஒரு விபாசனா டீச்சர் கிட்ட ஒரு ப்ராவர்ப் பற்றி ஒரு நீதிமொழிகள் என்ற அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை குறித்து அவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு விபாசனா டீச்சர்ஸ் சொன்ன சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு முக்கியமான கேள்வி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஸ்லைடை பார்த்துக்கோங்க. அதாவது விபச்சாரியால் ஒரு அப்பத்துண்டையும் இழக்க வேண்டி வரும். ஒரு மனிதன் விபச்சாரத்துக்குள்ள போனான் அப்படின்னா அவன் என்ன ஆவான்? ஒரு பிரெட்டு கூட அவனுக்கு கிடைக்காது, அவன் இழந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க நீதிமொழிகள்ல. அப்புறம் விபச்சாரியானவள், அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தன்மை, விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் அப்படின்றதுதான் இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய நீதிமொழிகள் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். ஸோ ரிப்பீட், விபச்சாரியால் ஒரு அப்பத்துண்டையும் இழக்க வேண்டி வரும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். இதுதான் இந்த வசனம். ஸோ இதுக்கு விபாசனாவுடைய டீச்சர் என்ன சொல்றாரு அப்படின்றத ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதாவது ஒரு
ஒரு மெட்டீரியல் மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் அவர் வந்து முதன்மையா குறிப்பிடுறார். பொருள் சார்ந்த இன்பங்களை முதன்மைப்படுத்துகிற ஒரு மனம். ரைட்டா? அதைத்தான் இங்க வந்து விபச்சார மனநிலை என்று சொல்கிறார். பொருளுக்காக மட்டுமே அனைத்தையும் செய்யக்கூடிய, பொருளை மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு மனம். இறை பொருத்தம் என்பதே அங்கே இல்லை. பொருள் சுகம் மட்டும்தான் இருக்கிறது. மனசாட்சி என்பது அங்கு இல்லை. அப்போதைக்கு அந்த உடல் இச்சை தான் முதன்மைப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் விபச்சார மனநிலை என்று டீச்சர் சொல்றாங்க. அப்போ நாம வந்து இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் மைண்ட் செட்ல டாமினண்டா இருக்கும்போது நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னா, ஒரு பிரெட்டுடைய அந்த மகத்துவத்தை கூட உணர முடியாத நிலைக்கு இறக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்கிறார். நமக்கு நிறைய பணம் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை கூட நம்ம நிம்மதியா உட்காந்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வந்து, இதுதான் அங்க சொல்லப்படுற விஷயம். இப்போ நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் தான் பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பையன் இருக்கான், 2 பசங்க இருக்காங்க. பணக்கார பையன் இருக்கான். அவனுக்கு வந்து எல்லாமே வாங்கி தராங்க. இன்னொரு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஏழை குடும்பத்துல இருக்கிற ஒரு பையன் இருக்காங்க. அவனுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு பிரெட் வாங்கி தராங்க, ஒரு கேக் வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். அந்த பையன் அந்த ஏழை குடும்பத்தை அந்த கேக் எவ்வளவு மதிச்சு ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவான் தெரியும். ஆனா இவனுக்கு எல்லாமே கிடைக்குது, இவனுக்கு இதோட வேல்யூமே தெரியாது. பொதுவா பசங்களை வளர்க்கும் போது கூட சொல்லுவாங்க, இவனுக்கு வந்து அந்த வேல்யூ தெரியணும், கஷ்டப்பட்டு அது கிடைக்குதுன்றத அவன் உணரணும், அப்பதான் அதை மதிப்பான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது எல்லா விதமான பொருள்களுமே நமக்கு சலிச்சு போயிடும். எதிலிருந்துமே நமக்கு அந்த முழுமையான இன்பம் வராம போயிடும். அப்போ இந்த மெட்டீரியல் மைண்ட் செட் கொண்ட ஒரு மனிதர் வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன விஷயங்களினுடைய சுகத்தை கூட இழக்க நேரிடும். சலிச்சு போயிடும். அதோட வேல்யூ அவருக்கு தெரியாம போயிடும். அதேதான் இங்க சொல்றாங்க. ஒரு ஒரு மெட்டீரியல் மைண்ட் செட் வந்து அருமையான உயிரை வேட்டையாடு. அவர் விபச்சாரம், விபச்சாரி என்ற இந்த சொற்பதங்களை டீச்சர் எதோட லிங்க் பண்றாருன்னா, மெட்டீரியல் மைண்ட் செட். பொருள் சுகங்களுக்கு மட்டுமே மயங்குகிற ஒரு மனம், பொருள் சுகங்களை மட்டுமே பிரதானப்படுத்துகிற ஒரு மனம், பொருள் சுகங்களை தவிர மற்ற அனைத்து வேல்யூஸையுமே காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு மனம். இதுதான் அந்த விபச்சார மனநிலை. காசுதான், உடல் சுகம்தான், வேற எதுவுமே இங்க முக்கியம் கிடையாது. உடல் சுகத்துக்காக தான் நீங்க வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய மனம். இதைத்தான் விபச்சாரியோடு விபச்சாரத்தோடு அவர் கம்பேர் பண்றார். மனித உயிர், உயிர் என்பது தூய்மையானது, பரிசுத்தமானது, மறைவானது, உயர்வானது, மேன்மையானது, ஆரோக்கியமானது. அந்த தன்மை நமக்குள்ள இருக்கு. மனிதனை தவிர எந்த ஒரு உயிருமே உலகத்தை கடந்து சிந்திக்க முடியாது. எல்லா உயிருமே உலகம்தான் பிரதானம். சாப்பிடணும், இனப்பெருக்கம் பண்ணணும், தூங்கணும், எல்லாம் பண்ணணும். இதை தவிர எந்த உயிர்களுக்குமே சிந்தனை கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தை கடந்த விருப்பங்கள் வருகின்றன, சிந்தனைகள் வருகின்றன. அதனாலதான் அவன் இறைவன் என்று அழைக்கின்றான், அகிலங்களின் இறைவனே என்று அழைக்கின்றான். உலகத்தின் இறைவனே என்று அவன் அழைக்கவில்லை. அவன் அகிலங்களின் மீது அதிகாரம் படைத்தவன். அப்போ உயிர் தூய்மையானது, பரிசுத்தமானது, உயர்வானது, என்றென்றும் அழியாதது. இந்த உயிர் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து படைக்கப்பட்டது, அருளை விரும்பக்கூடியது. உயிர் அப்படிங்கிறது என்னது? மனம் ஒன்னுடைய ஒரு உயிருடைய அம்சம் தானே மனம் ஒண்ணு, தூய்மையானது. இப்போ மனம் ஒண்ணு எப்படிப்பட்டதா இருக்குது? மறைவானவற்றை விரும்பக்கூடியதாக இருக்கிறது, அருள்களை விரும்பக்கூடியதாக இருக்கிறது, இச்சைகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கு. மனம் ஒண்ணு ஒரு மெட்டீரியல் மைண்ட் செட் ஆதரிக்குதா எதிர்க்குதா? பொருளுக்காக நீ மனசாட்சியவே மதிக்க வேண்டாம், காசு கிடைக்குதா செஞ்சுட்டு போ, யார வேணா கொலை பண்ணு, யார வேணா யாருக்கு வேணா துரோகம் பண்ணு, என்ன வேணா செஞ்சுக்க, காசு கிடைச்சா போதும் அப்படின்னு மனம் ஒண்ணு சொல்லுதா? அப்ப இதுதான் இந்த தூய்மை தான் உயிரின் தூய்மை. உயிரின் தூய்மையை தான் மனம் ஒண்ணு கேரி பண்ணுது. அப்போ இந்த மெட்டீரியல் மைண்ட் செட்டு இந்த உயிரை வேட்டையாடுகிறது, இந்த மனம் உன்னுடைய தூய்மையை வேட்டையாடுகிறது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. லிட்டரலி எப்படி புரிஞ்சுக்கணும்? மனம் ரெண்டு தான், அந்த மனம் ரெண்டுடைய ஆதிக்க நிலை தான் அந்த மெட்டீரியல் மைண்ட் செட். நம்ம பல முறை ஷேர் பண்ணு.
மனம் 2 என்ன நினைக்குது? இந்த உலகம்தான் பிரதானம், பொருள் தான் பிரதானம், உடல் இச்சைகள் அது உடல விரும்புது. மனம் 1 என்ன சொல்லுது? இல்ல இல்ல, அது மட்டுமே லைஃப் கிடையாது. அதுல சிக்கிறாத. அதுல சிக்குனா சிதைஞ்சு போயிருவ. அதுல சிக்குனா எதுவுமே உனக்கு கிடைக்காது. ஒரு ரொட்டி துண்டு கூட சேராது, தேறாது. நீ அருளுக்கு முக்கியத்துவம் கொடு. இறைவன் உனக்கு நித்தியமான வாழ்க்கைய பிற்படுத்தி இருக்கின்றான். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள். இறை பொருத்தத்தை நீ பேணிக்கொள். அப்படின்னு மனம் 1 சொல்லு. இதுதான் உயிரின் தூய்மையை கொண்டிருக்கக்கூடிய மனம் 1. அப்போ மனம் 2 ஆதிக்கம், மனம் 2 ஆதிக்கம், மனம் 1 அந்த தூய்மையை வேட்டையாடுகிறது என்று சொல்லு. அப்போ நீங்க இந்த வசனத்தை டீச்சர் எப்படி சொல்றாங்கன்னா, மெட்டீரியல் மைண்ட் செட். விபச்சாரம் என்பது உடல் இச்சையை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு செயல் தானே. அப்போ அது தவறு தானே. நமக்குன்னு ஒரு பாலியல் ஒழுங்கு இருக்குது. திருமண வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதை கடந்த ஒரு விஷயம் தானே. உடல் இச்சைக்காக அதை அதை உடைத்து தடைகளை நீக்கி போகக்கூடிய ஒரு விஷயம் தான் விபச்சாரம். அப்போ அந்த விபச்சாரத்துக்கு நீ போனேன்னா, நீ இந்த உலகத்தினுடைய அடிப்படையான பொருள் சார்ந்த நன்மைகளை கூட அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விடுவாய். அப்போ அந்த அந்த மெட்டீரியல் மைண்ட் செட், அந்த இறைவன் விதித்து வைத்திருக்கக்கூடிய பாலியல் ஒழுங்குகளை மீறக்கூடிய தன்மை உன்னுடைய உயிரின் தூய்மையே வேட்டையாடக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. அப்போ விபச்சாரம் என்பது இது பாலியல் வாழ்க்கை சம்பந்தமானது மட்டுமல்ல. இது ஒரு மைண்ட் செட், மெட்டீரியல் மைண்ட் செட் சம்பந்தமானதா நம்ம பார்க்கணும். தியானம் செய்ய செய்ய, ஆன்மீகத்துல நம்ம இருக்க இருக்க, நம்முடைய மைண்ட் செட் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காது. நாம மறைவான தன்மைகளின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இப்போ ஒரு தவறு, இதை செஞ்சா 1 கோடி உனக்கு கிடைக்கும். இது நன்மை, இதை செஞ்சா உனக்கு 10,000 தான் கிடைக்கும். எதப்பா செய்வ? 10,000 போதும். நன்மை எனக்கு போதும். ஏன்னா நன்மை பல கோடி மதிப்பு. 10,000 இந்த பொருள் மதிப்பு. இதுல 1 கோடி இங்க கொடுக்க உலகத்தின் மதிப்பு. ஆனா இறைவனுடைய பார்வையில் அதுக்கு 0 மதிப்பு, மைனஸ் பாயிண்ட். அப்ப இறைவன் கொடுக்கிற மார்க் தான் அருள். நீங்க உலகத்துல சம்பாதிக்கிறது பொருள். அருளும் பொருளும் சேர்ந்து இருக்கணும். அருள் தான் அதிகமா இருக்கணும். ஏன்னா அருள் இருந்தாதான் பொருளை அனுபவிக்க முடியும். இங்க அருளே இல்ல, தப்பு செய்யும்போது பொருள் மட்டும் இருக்குது, அனுபவிக்க முடியாது. அதைத்தான் டீச்சர் சொல்றாங்க. ஒரு பிரெட்டை கூட நீ டேஸ்ட் பண்ண முடியாது. பெரிய வீடு மாளிகை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறீங்க, பெட்ரூம் செமையா இருக்கு, தூக்கம் வரல என்ன பண்ணுவீங்க? எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க, பசிக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? வயிறு வலிக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? அருள் இருந்தால்தான் பொருளை அனுபவிக்க முடியும். இப்போ மெட்டீரியல் மைண்ட் செட் அருள்களை ஈட்டி தராது, பொருள்களை ஈட்டி தரும். அந்த பொருள்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஸோ கம் அவுட் ஃப்ரம் த மெட்டீரியல் மைண்ட் செட். அப்போ அவர் கேட்குறது எப்படி வர்றது? விபாசனா இஸ் தேர் ஃபார் யூ. விபாசனாவினுடைய டீச்சிங்ஸ் மட்டும்தான் உங்களை அந்த மெட்டீரியல் மைண்ட் செட்ல இருந்து வெளியே கொண்டு வரும். வேற எதுனாலும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றோம். விபாசனானா என்னன்னா ஒரு தூய ஆன்மீக மார்க்கம். இறைவனுடைய பொருத்தத்தில் அமையக்கூடிய எந்த ஒரு ஆன்மீக வழிமுறையுமே உங்களை மெட்டீரியல் லைஃப்ல வெளியே கொண்டு வரும். மெட்டீரியல் லைஃப்ல வெளியே கொண்டு வருதுன்னா கம்ப்ளீட்டா கிடையாது, பேலன்ஸ். பொருள் நமக்கு தேவை, ஆனால் அந்த பொருள் அருள்களை கொண்டு ஈர்க்கப்பட்டதாக, அருள்களை முதன்மைப்படுத்தி ஈட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இறை பொருத்தத்தில் பொருள் ஈட்டுவதை பற்றி தான் நீங்க சொல்லப்படுது. ஸோ இதுதான் அந்த டீச்சர் அவருக்கு கொடுத்த விளக்கம். இந்த மாதிரி நிறைய அவர் கேள்விகள் கேட்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸ், மத புத்தகங்கள்ல நம்ம நிறைய விஷயங்களை படிப்போம். அதை மத குருமார்கள் அதை நமக்கு ஒரு விதமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் அந்த மாதிரியான விஷயம் அதுல நமக்கு நம்ம மனசாட்சி அதுல பொருந்தாது. இதுல ஏதோ கேள்வி இருக்கு, இவங்க சொல்றாங்க ரைட்டு தான், இருந்தாலும் இன்னொரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் நமக்கு. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள்லயே. அப்போ அவர் அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட கேட்கும்போது நிறைய வசனங்கள் கேட்கிறாரு. அதுக்கு டீச்சர் எல்லாத்துக்குமே விபாசனாவிட புரிதல்களின் அடிப்படையில் விளக்கம் கொடுத்தார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணோம். ஸோ தியானம் என்பது நிச்சயமா நம்மள அருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வைக்கும். நம்முடைய உயிரை மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மையில் நம்மை வாழ வைக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழகான புரிதலோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் தொடங்குவோம்.
நம்முடைய கண்களை மூடி புற உலகத்தில் விலகி நம்முடைய அக உலகத்திற்குள் திரும்பிக் கொள்ளும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையின் இந்த நாளின் மிக முக்கியமான ஒரு செயலை, மிக மதிப்புமிக்க ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்கள். எவ்வளவு நேரம் செய்ய போகிறீர்கள் என்பது இங்கே முக்கியமல்ல. என்ன செய்ய போகிறீர்கள், எந்த நோக்கத்தை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். நேரம் முக்கியம் அல்ல, நோக்கமும் அதில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய உறுதியும் முக்கியம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளும். உடலெங்கும் எந்த விதமான இறுக்கமும் இல்லாமல் முற்றிலும் தளர்வான தன்மையில் உடலை ஒரு சிலை போல அசைவற்று நிலைநிறுத்துங்கள். தியானத்தினுடைய அடிப்படை அதிஷ்டானாதான். இதை நீங்கள் உறுதியாக மேற்கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஆனாபான தொடங்குங்க. இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு. உணர்வுடன் கூடியதாக மூச்சின் மீதான கவனம் அமையட்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சின் மீதும் இதை மேற்கொள்ளுங்கள். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மூச்சும் அத்தாட்சி. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். படைப்பாளனால் நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான ஒரு அத்தாட்சி தான் ஒவ்வொரு மூச்சும். லைவ் அத்தாட்சி, உங்களுக்கு நெருக்கமான அத்தாட்சி. இதை விட என்ன வேண்டும் உங்களுக்கு நம்புவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, உணர்வதற்கு? ஒவ்வொரு மூச்சின் மீதும் உணர்வுடன் கூடிய கவனம். நம்ம ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகுங்க. ரொம்ப கான்சியஸாக ஷிஃப்ட் ஆகணும். மனசுல நாம் என்ன செய்ய போறோம், ஒரு ஒரு நுட்பம் செயல்படுவதற்கான தளத்தை அமைக்க போகின்றோம். நம்முடைய மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் உயிராற்றலின் தூய்மையை கொண்டு தூய்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு செயலை நிகழ்த்துவதற்கு, செயல் நிகழ்வதற்கு உதவக்கூடிய ஒரு தளத்தை நம்முடைய மனதில்
உருவாக்கப் போகிறோம். இந்த ஒரு புரிதலோடு ஃபார்ம் 3 செய்யத் தொடங்குங்க. சாட்சி பாவனையை ஏற்படுத்துங்க. மனதிலும், உடலிலும், உங்களுடைய புற சூழலிலும் எந்த ஒரு மாற்றம், நிகழ்வு நடந்தாலும், அது குறித்து எந்த விதமான தீவிர கவனங்களும் இல்லாமல், பதிலளிப்புகளும் இல்லாமல், வெறுமனே அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதைப் போன்று கவனித்து வரக்கூடிய ஒரு தன்மை சாட்சி பாவனை. சாட்சி பாவனையில் நிலை பெறுங்கள். தியானம் தொடங்குங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்துங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். உங்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ நம்மகிட்ட எவ்வளவு பொருள்கள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த பொருள்களால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தொழில் பண்றோம். பொருள் ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நம்ம அதுல எவ்வளவு பொருள் கிடைக்குதுன்றத விட அதுல இருந்து எவ்வளவு நன்மை நம்ம சம்பாதிக்கிறோம். இப்போ நம்ம கிளினிக் போறோமா, இன்னைக்கு ஒரு 20 பேஷண்ட் பார்க்க போறோமா, அந்த 20 பேருக்கும் நம்மளால என்ன மாதிரியான நன்மை கிடைக்க போகுதுன்றதை தான் நம்ம முதன்மையா பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஃபீஸ், இந்த பொருளுங்கிறது வரத்தான் போகுது. அதுக்கு ஒரு பிரதான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு போனீங்களா, நைட்டு வீட்டுக்கு வரும்போது இன்று நான் என்ன நன்மைகளை ஈட்டினேன் என்பதில் மட்டும் கவனம் வையுங்கள் இருந்தால் போதும். நம்ம மனிதர்களுக்கு நாம உதவக்கூடிய எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நமக்கு பொருள் வரும். நாம செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவக்கூடியதா தான் இருக்கு. அதனால நீங்க செய்யற அந்த வேலையில நன்மையான நோக்கங்கள், இந்த வேலையினால யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது, அந்த கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வைக்கிறது தான் அந்த அதுதான் ஒரு பேலன்ஸ்டான மெட்டீரியல் மைண்ட் செட். அருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனநிலை. இதுல இதுல என்ன முக்கியமா இந்த மெட்டீரியல் மைண்ட் செட்டை நம்ம ஏன் வேண்டான்னு சொல்றோன்றதுக்கான விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு முடிச்சுக்கலாம். அது இறைவனை நிராகரிக்க வைக்கும். இறைவன் தேவையில்லைன்னு சொல்ல வைக்கும். அதான் இப்போ ஏன் காசை சேர்த்து வைக்கிறீங்க? நாளைக்கு கிடைக்காம போயிட்டா இன்னைக்கு இறைவன் இன்னைக்கு கொடுத்தவன் நாளைக்கும் கொடுப்பான்ற நம்பிக்கை அது உங்களுக்கு சிதைக்குதா இல்லையா? அதுதான் விஷயம். அளவுக்கு அதிகமா பொருளை சேர்த்து வைக்கிறதுங்கிறது இறைவனை நம்பாத தன்மை. அதனாலதான் அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதுதான் மனிதர்களுடைய அடிப்படை தகுதி. அந்த அடிப்படை தகுதியையே நம்மிடமிருந்து பறிப்பது அந்த அந்த மெட்டீரியல் மைண்ட் செட். அதைத்தான் டீச்சர் விபச்சாரத்தோடு ஒப்பிடுகிறார். விபச்சாரம் என்பது அந்த அந்த டாமினண்டான மெட்டீரியல் மைண்ட்ஸ், உடல் இச்சையை பிரதானமாக, மாரல்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மீறக்கூடிய அந்த தன்மை, அந்த உடல் இச்சைக்காக அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதனால இறைவனுடைய சட்ட திட்டங்களை மீறக்கூடிய எதுவுமே மெட்டீரியல் மைண்ட் செட். அது எதுவான இருக்கட்டும். தியானம் அதை உடைக்கிறது. எப்படி விபச்சாரம் உயிரை வேட்டையாடுகிறதோ அதே போல தியானம் உயிரை மீட்கும். உயிரின் தூய்மை தன்மையை மீட்கும், அதில் நிலைப்படுத்தும். இதுதான் டீச்சருடைய டீச்சிங்ஸ். அழகான ஒரு சிந்தனை இறைவன் படத்தில் இருந்து இன்றைக்கு. என்றென்றும் இறைவனுக்கு நாம் நன்றியோடு இருப்போம். தேங்க்யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் சந்திக்கலாம்.